Hi friends, welcome to Guru Plus. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூட்டை சாப்பிட்ணுன்னா அந்த துவர் டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. வடை கூட சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த துவர் சத்து தெரியாது. அந்த வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருள், 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா அதில் 3/4 கப்பு இல்லை 1/2 கப்பு மாதிரி வாழைப்பூ நறுக்குனது எடுத்துக்கலாம். தூளாக நறுக்கி எடுத்துருக்கணும். அடுத்து வெங்காயம் 1/2 கப்பு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் இஞ்சி, 1 துண்டு இஞ்சி மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து உப்பு தேவையான லெவல். அடுத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அது கூட உப்பு தேவையான லெவல் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட நறுக்கி வச்சிருக்க வாழைப்பூவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொரன்னு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்பதான் கொஞ்சம் மொறுமொறுப்பா இருக்கும். கொரன்னு இருந்ததுன்னா, ரொம்ப நைஸா இருந்ததுன்னா சாஃப்ட் ஆயிடும். கொஞ்சம் மொறுமொறுன்னு வடை வேணும்னா கொரன்னு அரைச்சிக்கணும். மீதி இருக்கிறதையும் நல்லா போட்டு அரைச்சிக்கிட்டேன். அடுத்து அரைச்சி எடுத்திருக்க பருப்பு, வாழைப்பூவில் வெங்காயம் நறுக்குனது, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சமமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். மிளகாலாம் தூளாக நறுக்கி போடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வாயில் அகப்படாது. சாப்பிடும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா போட்டு பிசைஞ்சு சமமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வடையை நல்லா தட்டி கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கணும். போட்டு நல்லா செவக்க விட்டு வெந்ததும் திருப்பி விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வாழைப்பூ வடை ரெடி. ஈவினிங்கில் காஃபி குடிக்கும் போதோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாழைப்பூ இருந்ததுனாலே நம்மளுக்கு வாழைப்பூ வடை நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அதனால நம்ம வாழைப்பூ வடை ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.